ஆரம்பத்திலே சிறப்பான சம்பவம். ஏதோ ஒன்று கலந்து விழுந்துட்டு, என்னன்னு தெரியலையே. என்னது? அந்த கம்பி வண்டி நிற்கி பார்த்தீங்களா? இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னால் என்ன வேகம் தெரியுமா? இந்த ஒரு மாதிரி வண்டி அப்படியே ஸ்கிட் அடிச்சுட்டு அந்த ரோட்டில் வந்து ரொம்ப ஒரு அலப்பறை பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தான். நான் அங்கே ஐ மீன் ஒரு ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:13 ஆகிட்டுங்க. இங்கே பார்த்தீங்களா எல்லா வண்டியும் இங்கே இருக்குதா? ஏன்னா இன்றைக்கி இங்கே நோன்பு. ஸோ நாளைக்கு இங்கே பக்ரீத்து. அதனால் இன்றைக்கி நோம்பா இங்கே யாருமே சாட மாட்டாங்க. கடை எதுவும் இல்லை. அதனால் இன்றைக்கி எல்லோரும் வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. காலையில் தான் வண்டியை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கழுவி நீட்டாகி வச்சுருக்கேன். புதுசாக நம்ம வண்டியில் இந்த பில்லோ. ஸோ இந்த பில்லோ தூக்கி தூர போடலான்னு நினச்சேன். பட் இருக்கிற வரைக்கும் யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்லோ வச்சுருக்கேன். ரெண்டாவது இந்த அட்டை. ஸோ முன்னாலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. பட் இதோட தேவைகள் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி உடனே டவுன் ஆயிடுது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோ நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேங்கர் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. ஸோ இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நோம்பு. நான் நோம்பு இல்லை, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத் சவுதி அரேபியா ரியாத்தில். சவுதி அரேபியா ஃபுல்லாகவே இருக்கும். என்ன இளவு ஸ்டாண்டா முடிந்தது. இன்று ஆரம்பத்திலே சிறப்பான சம்பவம். ஏதோ ஒன்று கலந்து விழுந்துட்டு, என்னன்னு தெரியலையே. என்னது? அந்த கம்பி கருமம். நான் வெல்டிங் அடிக்க சொல்லணும்னு நினச்சேங்க. ஓ மை காட், ஐ மீன் கிராஷ் கார்டு. அந்த ஓட வச்சிட்டா நினச்சேன். இதுதான் விழுவும்னு நினச்சேன், விழுந்துருச்சு. மனசு விட்டு இதை ரெடி பண்ணணும்னு சொல்லணும்னு நினச்சேங்க. ஆனால் அவனே வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகிற ஒரு பிஸியில் இருந்தானா, அப்போ நான் சொல்ல மறந்துட்டேன். அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான். எதுக்கு? இவருங்க இதில் உள்ள கம்பி என்ன இருக்குங்களா, இப்படி இருக்குங்களா, இந்த கம்பி தான் உடஞ்சிருச்சு. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நோ நோ நோ, broken. என்னாச்சுங்க ஆன்லி? ஒரு விஷயத்த சொல்ல விட்றான்ல, அதுக்குள்ளே தடங்கள் மேலே தடங்களாக இருக்குது. சரிங்க, நாளைக்கு பக்ரீத். அப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நோன்பு இருப்பாங்களாம்மா 6 மணி வரைக்கும். இந்த ரம்ஜான் டைமில் இருப்பாங்க பார்த்திங்களா, அதே மாதிரி நோன்பு இருக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் சாட மாட்டாங்களாம்மா. அப்போ காலையில் நம்ம பசங்க கொஞ்சம் பேர் போன இடத்துல எல்லா இடமும் ரெஸ்டாரண்ட்டு க்ளோஸ்னால ஆர்டர் வந்துருமாமா. ஆனால் ரெஸ்டாரண்ட் க்ளோஸுங்கும்போது கேன்சல் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுனால காலையில் யாரும் நாங்கள் போகல. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 4:20 ஆகுது. 6 மணிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்லாம் வரோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஸோ அதனால தான் எல்லா ரைடர்ஸும் பார்த்திங்களா பறந்து போயிட்டுருக்காங்களா. ஏன்னா அவங்கவுங்க ஒரு லொக்கேஷன் வச்சுருப்பாங்க. அங்கங்கே நம்ம யார் மூக்கு வச்சுருக்கோம். ஸோ நம்ம இங்கேருந்து இதுலேருந்து கட் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அங்கே போயிட்டு லாகின் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த கம்பி வேறு விழுந்துருச்சா. இங்கேயே ஹீட்டாக இருக்குது. அது ரெட் கலரில் இருக்குது ஜாய்ஸு. ஸோ அதே எல்லோ கலரில் அங்கே ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அது நூனு. நம்ம ஹேங்கர் முன்னால் ஒரு கருப்பு போது பார்த்திங்களா, அது ஷேஃப்ஸ். ஸோ இந்த மாதிரி இங்கே நிறைய கம்பெனி, நம்ம ஊரில் ஜொமேட்டோ ஸ்விக்கிங்கிற மாதிரி இங்கே நிறைய கம்பெனி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 கம்பெனி இருக்குன்னு நினைக்கிறேன். ஹேங்கர், ஜாய்ஸ், நூன், ஷேஃப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் நூன் இருக்காப்புல. அதான் ஒரு 6 கம்பெனியோ 7 கம்பெனியோ இருக்கும். 6 கம்பெனி ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனியாக தெரியும்.
ஒரு கம்பெனி மேபி ஏதோ ஒரு மொக்க கம்பெனின்னு நினைக்காது. ஆனாச்சானே தெரியலையே. ஆன் ஆயிடுச்சு. சரிங்க, வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் லாகின் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அப்படியே இனி போயிட்டு ஆர்டர் எடுக்க வேண்டியதான். பார்க்கலாம். இன்றைக்கி இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்ற கதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு 4:30 தான். 12 மணிக்குள்ளே நம்மளால் எவ்வளோ ஆர்டர் எடுக்க முடியுமோ அது மட்டும் தான் நம்மளுக்கு இன்றைக்கி கணக்கு. ஏன்னா இது வந்து ரம்ஜான் கிடையாது, இந்த பக்ரீத்துக்கு நம்ம எடுக்கிறது தான் இது. ஏன்னா காலையிலே போயிருந்தாலுமே ஹேங்கர் ஸ்டேஷன் மார்க்கெட்டு, அப்புறம் மெடிசனு, அதுக்கப்புறம் க்ராசரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்டர் வந்திருக்கும். சரிங்களா, நம்ம தான் போகல. சரி, காலையில் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு போகணுங்கிறனால போகல. அதனால் இது நமக்கு கணக்குப்படி 15 இன்றைக்கி பண்ணணும். அது நம்மளோட கணக்கு. இந்த அட்டை எதுக்காக அப்படின்னா, நான் வேல் அடிக்க பார்த்தீங்களா, இந்த வேல் அடிக்கும்போது இந்த ஃபோனில் படும்போது ஃபோன் ரொம்ப சூடாகுது. ஃபோன் சூடாச்சுனாலே அதோட ஸ்பீடு வந்து கம்மியாயிடும். நம்ம அந்த கேம் விளையாடுற அதே இதுதான். ஹீட் ஆகிற ஃபோன் நம்ம விளையாடும்போது ஃபோன் ஹேங் ஆகும். ஸோ ரெண்டாவது சார்ஜ் கம்மியாயிரும். உடனே சார்ஜ் கம்மியாயிருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டை வச்சேன். ஸோ அட்டை நேற்று வச்சேன். நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் கம்மி ஆகவே இல்லை. பவர் பேங்க்லேருந்து இதுக்கு நான் சார்ஜ் போடவே இல்லை. ஸோ இப்போ 100% இருக்குது. சரிங்களா, நான் எக்ஸ்ட்ரா இந்த பைக்கோட கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்குவேன். இதை வச்சே என்னால் நைட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி ரூம் போகும்போது பார்த்திங்கன்னா 40% சார்ஜோடு போகிறேன். அதனால தான் இந்த அட்டை. இந்த பில்லோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும்போது வலிக்குது. சரிங்களா, அதனால் அந்த பில்லோ வச்சா கொஞ்சம் நல்லா ஜம்முன்னு இருக்குது. அதனால் அதை வச்சுட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் நம்ம பைக்கில் இப்போ பண்ணியிருக்க ஒரு அப்டேட்டு. இனி இதில் வந்து அந்த நம்ம 360 மவுண்ட் ஹோல்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இனி 360 கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ மேபி இந்த மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, அடுத்த மாதத்தில் பக்காவாக பண்ணிடலாம், தரமாக பண்ணலாம். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன், பெரிய வீடியோ. அதுக்கு உங்களோட லெவன் சப்போர்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. பண்ணலாம். 99 ஃப்ரூட்டி ஜூஸ். ஸோ இங்கே தான், இங்கே இல்லை, இந்த சைடு இருக்குது. நம்ம அதனால் இவ்வளோ தூரம் அங்கே ஒரு ஹைவே போய் யூட்டன் போட்டு வரணும். ஸோ டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா? கடைக்கு மட்டும் நம்ம போகிறதுக்கு ஒரே நிமிஷங்க. ஸோ 11 கிலோமீட்டருங்க. 11 கிலோமீட்டரு 10 நிமிஷம் ஆகும்னு போட்டிருக்கு. அப்புறம் எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த லைனில். இந்த லைனில் டிராஃபிக் இருக்காது. ஆனால் இந்த லைன்லேருந்து நம்ம இப்படி போகிறோம் பார்த்திங்கன்னா, அந்த சப்பில் ஒரு யூட்டன் வர மாதிரி இருக்கும், ஃப்ரீ யூட்டன். அதில் தான் டிராஃபிக் ஆகும். ஆனால் இப்போ எதுவும் இல்லை. ஏன்னா 11 கிலோமீட்டர் 10 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு போட்டிருக்குன்னா எதுவும் கிடையாது. நம்மளும் கொஞ்சம் வேகமாக போவோம். 100லாம் அசால்ட்டாக போயிடும் வண்டி. 100, 110லாம் அவங்கன்னு போயிட்டே இருக்க வண்டி தான். ஏய் தம்பிமா, ஓரம் கொடுங்க, பாதை கொடுங்க. நாளைக்கு நிறைய ஒட்டகம், ஆடு, மான் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு ஆன வீடியோக்கு எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தலைவரே எல்லோரும். அட்டை மறைச்சிரும் உங்களுக்கு. நான் எவ்வளோ ஸ்பீடு போகிறேன்னு காமிக்காது. ஆனால் நார்மலாக ஒரு 100, 110 போகணும். 100 அதை தாண்டி போகுது வண்டி. ஏன்னா கூகுள் ஸ்பீடா மீட்டர்லேயே 105 காமிக்குது. அப்படிங்கும்போது ஒரு 110 போகிறக்கு வாய்ப்பு இருக்கு. நேத்தான் பிரேக்கெலாம் புதுசாக மாற்றிருக்கு. பிரேக்கு, செயின் ஸ்ப்ராக்கெட்டு, செல்ஃப் மோட்டாரில் செல்ஃபில் ஏதோ ஒரு ஒயர் அடி வாங்கிட்டு அது எல்லாத்தையும் நேத்தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. எல்லோரும் பார்த்திங்கன்னா கடையை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான்லே. இது திறந்து வச்சுருக்கானா இல்லை மூடி தான் வச்சுருக்கானா? இவன் திறந்து வச்சுருக்கான். இல்லைன்னா அவ்வளோதான், இப்போ சம்பவமாக இருக்கும். பிரதர், ஹேங்கர் ஸ்டேஷன் என்ன ஜூஸ்லாம் இருக்குது? மாதுளை, பீட்ரூட், போமோகிரானைட். போமோகிரானைட் மாதுளை ஒன்று தான். அப்புறம் மிக்சடா. ஓகே, அந்த ஸ்மெல் இருக்க ஜூஸ் கடைக்குள்ள வந்து அப்படி சூப்பராக இருக்குங்க. வா, இஞ்சிலாம் இருக்குது. இஞ்சி ஜூஸ்லாம் போடுவாங்களா? சில கடையில் நம்மளுக்கு ஃப்ரீயாக ஜூஸ் தருவாங்க. ஐயோ உள்ளே போயிடுச்சு. போகாதோன்னு நினச்சேன். கொடுத்தாச்சு. செகண்ட் ஆர்டர் வந்துருச்சு. கொடுத்த உடனே வந்துருச்சு. இன்னொரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு 7 மணி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களே வெளியே வந்து சாட ஆரம்பிச்சிருவாங்களா? அப்படிங்கும்போது அப்புறம் ஆர்டர் இருக்காது. அந்த 7 மணிக்குள்ளே நம்ம எப்படியாவது ஆர்டரை டபுள் ஆர்டராவது எடுத்துடணும். 450 மீட்டரா? இந்த பில்லோ வச்ச பிறகு கொஞ்சம் ஹைட்டு கூடிருச்சுங்க. நம்ம வந்து 5.7 ஃபீட்டு. இந்த பில்லை வச்சோன்னா கொஞ்சம் சீட்டோட ஹைட் கூடிருமா, லைட்டாக காலு கீழே எட்ட மாட்டுக்கு.
ஆனால் இது நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது, அப்படியே ஜம்முன்னு இருக்குது. எங்கே போகிறோம், என்ன கடைன்னு தெரியலையே. சவாயத் கலீஜா. இல்லை, இது ஹைவே வராதில்ல, இது நார்மல் ரோட் லைனு. ஸோ என்னடா ஃபஸ்ட் ஆர்டரை ரொம்ப ஷார்ட்டாக தந்தானே அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு சின்னதாக டவுட் இருந்துச்சு, என்ன இவ்வளோ ஷார்ட்டாக கண்டிப்பாக தரமாட்டானே அப்படின்னு நினச்சேன். இப்போ அடுத்த ஆர்டர் தந்திருக்கான் பாருங்க, 17 கிலோமீட்டர். இந்த டைமில் உள்ள சரியான ஆர்டர் இருக்குங்க, ஷார்ட் ஆர்டரும் சரி. எப்படியோ ஒரு நார்மலான ஒரு ஆர்டர்னால் இந்த ஏரியாவுக்குள்ளே இப்போ அவ்வளோ ஆர்டர் கிடைக்கும். ஆனால் என்ன, இப்போ நம்மளதுக்கு வெளியே போட்டான். இப்போ நம்ம எவ்வளோ தூரம் வெளியே போனோம்னா சிட்டிலேருந்து வெளியே போயிட்டு 17 கிலோமீட்டர் கொடுக்கணும். 22 நிமிஷம் போட்டிருக்கான் பாருங்க. 17 கிலோமீட்டர் 22 நிமிஷம்னா அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல பயங்கர டிராஃபிக்கில் நம்ம மாட்டுவோம் அப்படின்னு நினைக்கேன். ஆக்சிடெண்ட்டா? ஆமாம், என்னாச்சு, நொறுக்கி விட்டார்களா? அடுத்த வண்டி தான் நொறுங்கும் நீ உள்ளே வந்தனா. ஸோ இப்போ நம்ம போனோம் 21 நிமிஷம் ஆகுங்க. திரும்ப அங்கேருந்து சிட்டிக்குள்ளே வரணும், வந்து ஆர்டர் எடுக்கணும். அது ஆர்டரை கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு தெரியுமாங்க? 5:54 ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம வந்து ரெண்டாவது ஆர்டர் அங்கேருந்து எடுக்கும்போது டைம் என்னென்னா 4:05. இப்போ 5:54 ஆயிடுச்சு. 1 மணி நேரம் என்ன கரெக்டாக சொல்லணுன்னா இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் 1 மணி நேரம் ஆயிரும். அதுலேயுமே இப்போ ஒரு சிறப்பான சம்பவம். நானும் 15 டோர் நம்பர் 15, நான் ஃபஸ்ட் ஃப்ளோர். இன்னொரு ஹேங்கர் வந்து நிற்கான், அவனும் டோர் நம்பர் 15 கிரவுண்ட் ஃப்ளோர். 2 கஸ்டமருமே பொருளை மாற்றி வாங்கிட்டு போயிட்டாங்க உள்ளே. இப்போ உள்ளே போய்ட்டு அப்புறம் கால் பண்ணாங்க, அப்புறம் அவங்களே மாற்றிக்கிட்டாங்க. நான் சொன்னேன் இதே ரூம் இதே தான் அப்படின்னு, உடனே அவங்களே மாற்றிக்கிட்டாங்க. இப்போ அதனால் அதில் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி இங்கேருந்து நான் சிட்டிக்குள்ளே போகணும். நாளைக்கு பக்ரீத் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக். இந்த ட்ரெஸ் எடுக்க போகிறது, ஹேர் கட் பண்ண போகிறது, ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் இங்கே இப்போ நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா, ஃபுல்லாக கூட்டமாக இருக்காங்களா. இவங்க நிற்கிறவங்க இவங்க பாகிஸ்தான், பெங்காலி, அந்த மாதிரி இந்தியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இங்கே நிறைய பணக்காரங்க இப்படி வருவாங்கல்ல, அவங்க வந்து ஃபுட்டு கொடுக்குறது, மீட் கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொடுப்பாங்க. எனக்குமே நிறைய வாட்ட தந்திருக்காங்க. ஆனால் நம்ம இப்படி நிற்க மாட்டோம், இப்படி நம்ம போயிட்டு இருக்கும்போதே நம்ம வண்டி நிப்பாட்ட சொல்லி நம்மளுக்கு தருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் லேபர் ஒர்க் பார்க்குறவங்க, அந்த சைடில் நிற்கிறவங்களாம் லேபர் ஒர்க்கு, டிரைவரு. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் போகும்போது கொடுக்க முடியாதுல்ல, அதனால் இப்படி நிற்பாங்க, கொடுப்பாங்க, அமௌண்ட் கொடுப்பாங்க, அப்புறம் ஃபுட்டு. இல்லைங்க, ரொம்ப லேட். இப்போ இந்த மாதிரி கடையில் அரை மணி நேரம் உட்காந்துருக்கேன். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 6:33 ஆச்சு. சரிங்களா, 5:55க்கு நான் கூட சொன்னேன்னா அந்த ஆர்டர் செகண்ட் ஆர்டர் நம்ம முடித்தோம். இப்போ 6:36 ஆச்சு. ஃபாஸ்ட்டாக கஸ்டமர் மெசேஜ் பண்ணியிருக்காப்புல ஃபாஸ்ட்டுன்னு. எங்கே ஃபாஸ்ட்டு, எப்போ ஃபாஸ்ட்டுன்னு கேட்கேன். மனசு வண்டி ஓட்டாண்டாமா. ஆனால் ஃபாஸ்ட்டாக போய் தான் ஆகணும், ஏன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் இது நம்ம தப்பு கிடையாது, கடையில் ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் நமக்கு அரை மணி நேரம் டிலே. கபாபுங்க, அதனால தான் டிலே. அது 1-2னா பரவாயில்ல, 3 கபாப் பாக்ஸு ஆர்டர் போட்டிருக்காப்புல ஆள். அதனால் அது அவ்வளோத்தையும் ரெடி பண்ணோம். அதுக்கு முன்னாடி கஸ்டமரும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் வந்தோடனே அவங்களும் கேட்கும்போது நம்மளுக்கு ரெடி பண்ணுறதை எடுத்து கொடுத்துட்ருக்கான் ஆன்லி. நான் அங்கே பொதுவாக ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலேயே நடந்துகிட்டு தான் இருக்குது. வேகமாக வந்தேன். அப்போ நான் நினச்சேன் அவங்க கேப்பே இடிப்பான் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து பார்த்தா இதான் இடிச்சிட்டு நிற்கான். ஏன்னா இவன் ட்ரிஃப்ட் அடித்தே தப்பு கிடையாது இந்த ரோட்டில். ஆனால் இப்போ போது வந்து பார்த்திங்களா, இந்த வண்டி எப்போ இந்த சைடு திரும்பும்னு தெரியாது. அப்படி திரும்பினதில் தான் அடி இடிச்சுட்டு நின்றுருக்கான். இப்போ நிற்கான் பாம்போல். ஆனால் அவனுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க, இன்சூரன்ஸ் வரும், கிளைம் ஆகும், போயிட்டே இருக்க போகிறான்லி. ஆனால் நம்ம மேலே இடிச்சிட்டான்னு வைங்களேன், அதான் பிரச்சனை. இங்கே வருங்க எப்படி வரான் பாருங்க. அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒரு இண்டிகேட்டர் எதுவுமே கிடையாது, சும்மா அபார்டு கிராஸ் ஆகி போயிட்டே இருப்பான். இதுதான் இவனோட இது ஐடியாவே. ஆனால் இதில் நிறைய நல்லா படித்தவனில் இருப்பான்ல, நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பான்ல. நம்ம இந்தியன் டிரைவர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. இந்தியன் டிரைவர்ஸ்னால் என்ன எல்லா இடத்தையும் சொல்ல மாட்டேன், நம்ம தமிழ்நாடு டிரைவர்ஸில் சில பேர் இருக்காங்க இண்டிகேட்டர் போட்டு திரும்புகிறவங்க. நார்த் இந்தியன் டிரைவர்ஸ்லாம் அப்படி கிடையாது, சும்மா திரும்பி போயிட்டே இருப்பான்ல. எதுக்கு இவன் தமிழ்நாடு டிரைவர்ஸ் இப்படி சப்போர்ட் பண்ணுறான்னா நான் பார்த்துருக்கேன். நான் இண்டிகேட்டர் போட்டாலே தெரியும், அது ஓகே, ஒன்று நம்ம ஏரியாவாக இருக்கணும், இல்லை மலையாளியாக இருக்கணும், இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஆட்களாக தான் இருப்பாங்கன்னு நான் நினைப்பேன். அதேமாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறேன். சரிங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பெருசாக எதுவும் பேசுகிற மாதிரி எதுவும் இருந்திருக்காது.
ஏன்னா நான் இன்றைக்கி இந்த ஒரு டாப்பிக்கை கொண்டு வரல. ஏன்னா நம்ம டாபிக் கொண்டு வந்தாலே அது ஏதோ ஒரு இவன் வந்து ஒரு ப்ரொமோஷன் தான் கொண்டு வரான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம வந்து முதல்ல இந்த சேனல் எதுக்கு நம்ம ரன் பண்ண ஆரம்பித்தோம், நம்ம வந்து நம்மளோட ரெகுலர் லைஃப்பை போடுறோம், ரெகுலராக நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பற்றி போடணும் அப்படிங்கிறனால தான் நம்ம இது பண்ணோம். ஸோ அதை தாண்டி சில இங்கே இருங்க நான் வரோம் பாருங்க, தற்கொரி நாய் இல்லை மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கி இருக்காதுன்னு நினைக்கிறேன் தற்கொரி நாய். சரி, நம்மளே டென்ஷன் ஏற்றி விட்டுறான்லி. அதனால் நம்ம வந்து ரெகுலர் லைஃப்பை வீடியோ எடுத்து போடணுட்டு தான் நம்ம ஆரம்பித்தோம். நல்லபடியாக 1.5 வருஷம் நம்ம வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். டெய்லியும் போட முடியலனாலுமே சில நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டோம். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. இன்னும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நான் எதிர்பார்க்குறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை சவுதியில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ அந்த வீடியோ ஷேர் பண்ணி இவ்வளோ ஃபன்னாக இருக்குது, என்ஜாய் பண்ணி சவுதியில் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்க, நம்ம அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு பக்ரீத். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி பக்ரீத் எல்லாருக்குமே. சரிங்களா, முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருமே எல்லா ஃபங்க்ஷனும் எல்லோரும் கொண்டாடணும்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் எப்போவுமே. ஸோ ஹாப்பி பக்ரீத் எல்லாருக்குமே. ஹாப்பியாக இருங்க. நம்மக்கிட்ட இருக்க பொருள் நமக்கு மீறி இருந்துச்சுன்னா அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகுங்க. சேர்த்து வச்சா கெட்டு போயிடும். அது சாப்பாடும் சரி, எதாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் அப்படி தான். ஸோ நமக்கு மீறி அதிகமாக நம்ம தேவைக்கு மீறி இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேர் கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காக சாப்பாடாக எங்க கொடுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் வேலைக்கு போகிற ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடாக எங்க கொடுங்க போதும். சாப்பாடு இல்லாத ஒரு ஆளுக்கு அதிகபட்சம் 30 ரூபா 40 ரூபா வரும். நம்ம ஊரில் நம்ம இந்தியாவிலலாம் சாப்பாடுனா 30 ரூபா 40 ரூபாய்க்குலாம் சாப்பாடு இருக்கும். ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுங்க போதும். அப்படி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். நம்மளே பார்த்துக்கிட வேண்டியதான். வேறு யாரும் நம்மளை பார்த்துக்கலாம் வரமாட்டாங்க மேலே இருந்துலாம். ஸோ நம்மளே பார்த்துக்கிட்டா லைஃப் நல்லாயிருக்கும், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய், குட் நைட்.